அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு விபத்து அவசர சிகிச்சை செயலி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு செயலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய TAEI. ஓகேவா? தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம்ல அப்படியே கேட்கலாம். ஓகேங்களா? எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த TAEI அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த TAEI அப்படிங்கிற விஷயம் 2018லயே வந்திருக்கும். ஆனா இது ஒரு ஆப்பா இப்ப தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு விபத்துகள் ஏற்படுது. விபத்துகள் ஏற்பட்டோனே நமக்கு 108 ஆம்புலன்ஸ்ல நம்மளய கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. ஸோ அந்த 108 ஆம்புலன்ஸ்ல பணியாற்றக்கூடியவர்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த TAEI அப்படிங்கிறது. அதான் அந்த ரெஜிஸ்ட்ரி 2.0 அப்படின்னு கொண்டு வராங்க. என்னன்னா பேஷண்டோட நேம் என்ன? என்ன காம்ப்ளிகேஷனு? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா? இல்லையா? வேற இந்த பிளட் பிரஷர், சுகர் அதெல்லாம் எப்படி இருக்கு? அந்த ஆம்புலன்ஸ்ல வர்றப்ப இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம்? இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நமக்கு தேவைப்படும் இல்லையா? இந்த டேட்டாவ ஒரு ரிஜிஸ்ட்ரியா ஒரு டேட்டாவ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்ட்ரி மாதிரி இந்த ஆப் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? அதுதான் இந்த தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் அப்படின்னா, அந்த ஆட்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப். ஓகேவா? கிட்டத்தட்ட இப்ப 113 மையங்கள்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ப வந்து செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. படிப்படியா வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ முதல் செய்தியில இதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்திய AI உச்சி மாநாடு 2026 அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். இத வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, AI ஆக்ஷன் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? AI ஆக்ஷன் சம்மிட். ஸோ போன வருஷம் எங்க நடந்துச்சு? அதாவது 2025ல எங்க நடந்துச்சு அப்படின்னா, பாரிஸ்ல வந்து நடந்துச்சு. ஓகே. பாரிஸ், பிரான்ஸ்ல வந்து இருக்கு. அங்க தான் நடந்துச்சு. 2026 மாநாடு வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா, இந்தியால நடக்க போகுது. இந்தியால நியூ டெல்லில தான் மோஸ்ட்டா நடக்கும். ஆனா எங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெளிவாக தெரியல. சரியா? ஸோ இந்தியா AI சம்மிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2026. ஸோ இதுக்கு 3 பில்லர்ஸ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 3 முக்கிய குறிக்கோள்கள் அல்லது நோக்கங்கள்னு எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பீப்பிள். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பிளானட். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, புரோகிரஸ். ஓகேவா? ஸோ பீப்பிள், பிளானட் அண்ட் புரோகிரஸ் அப்படிங்கிறது தான் இந்த 3 பில்லர்ஸா இருக்கு நமக்கு. சரியா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? AI ஆக்ஷன் சம்மிட் 2025ல பாரிஸ்ல நடந்திருக்கு. 2026ல இந்தியால நடக்க போகுது. அதோட 3 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீப்பிள், பிளானட் அண்ட் புரோகிரஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல இருந்த முக்கிய விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றி